ஹலோ गाइस, இன்னைக்கு இந்த டிராமாவோட அடுத்த படத்தை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காம லைக் போட்டுருங்க. உங்களோட லைக் எனக்கு இன்னுமே மோட்டிவா இருக்கும். ஸோ ப்ளீஸ் மறக்காம அதையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூனிவர்சிட்டியில ரேயும் இன்னும் பேசிட்டு வராங்க. எங்கோ இதை பார்த்துட்டு தான் இருக்கான். ரேயும் எனக்கு ஆஃபீஸுக்கு நேரமாயிட்டு அப்படி சொல்லிட்டு தலையில கிஸ் கொடுத்துட்டு போறாங்களா. இதை பற்றி இவங்கோ என்ன யூனிவர்சிட்டிக்கு உள்ளே வச்சு கிஸ் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி நிற்கான். அவங்களோட பாண்டிங் இவனுக்கு தெரியாதுல்ல, அதை ஷாக் ஆகி நிற்கிறான். அப்படியே முன்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு அவகிட்டையே தேங்கி தேங்கி கேட்குறான், நீ கொஞ்ச நாளாக யூனிவர்சிட்டிக்கு வரலல்ல, எங்கே இருந்தா அப்படி சொல்லி கேட்குறான். அவளுமே சொல்கிறான், நான் வீட்டில் தான் இருந்தேன்னு சொல்கிறா. ஓ, உங்கள் வீட்டில் தானே இருந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். இல்லை, ரே இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் தான் தங்குனேன்னு சொல்ல. இவன் என்ன கொஞ்சம் பதட்டமா, நீ எவ்வளோ நாள் தாங்க தங்க போகிறான்னு கேட்குறான். எனக்கு நிம்மதி கிடைக்கிற வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவளுக்கு அங்கே இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கு போல், அதான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறா. இவனை முழிக்கிறான். இந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு, நம்ம சொல்கிறது புரியுதா இல்லையான்னு இவன் புலம்பிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இவனுமே சொல்கிறான், உனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் என்கிட்ட வந்து பேசு, நான் எப்போதுமே ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஸோ எந்த தப்பான முடிவுமே நீ எடுத்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு ஏஜ் கம்மி தான், ஸோ உனக்கான பர்சன் கண்டிப்பாக வருவாங்க, அதுக்கு நீ வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இவளோ ப்ரொஃபஸருக்கு என்னதான் ஆச்சு, இன்னைக்கு வித்தியாசமாக பேசிட்டு போகிறாங்களேன்னு நினச்சிட்டு இருக்கிறா. தென் நம்ம ஹீரோ ஹீரோனி தான் காமிக்காங்க. இன்னைக்கு டேட்டுக்கு வந்திருக்காங்க போல். அங்கே நிற்கிற கேர்ள்ஸ்லாம் ஹீரோவை பார்த்துட்டு செம க்யூட்லாம் அப்படி சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோனிக்கோ ஜலஸில் பொங்குறா. எதுக்கு என்ன பார்க்குறா, அவங்கள போய் பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ போயிடறா. இவனுக்கு ஒன்றும் புரியலை. அவனுமே பின்னாடி இன்னும் சொல்லி கூப்பிட்டு போகிறான். அப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து உட்காந்துருக்காங்க. இங்கேயே வந்து ஹீரோனி நம்மளை யாராவது பார்த்துருவாங்கன்னு முடியெல்லாம் முன்னாடி போட்டு ஃபேஸை வச்சு மறைக்கிறா. ஹீரோவும் சொல்கிறான், ஆஃபீஸ்லேருந்து யாருமே இங்கே வரமாட்டாங்க, எல்லாம் செக் பண்ணிட்டு தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். ஹீரோனி அதுக்கப்புறம் அந்த 3 மாதம் டேட்டிங் இருக்குல்ல, அதை அக்ரிமெண்ட் பேப்பராகவே ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறா. ஹீரோவும் இதை பார்த்துட்டு, என்ன டேட்டிங் கூட ஒரு அக்ரிமெண்டா அப்படி ஷாக்காகி கேட்குறான். ஆமாம் ஆமாம், பிறகு நீ ஏன்டா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துடக்கூடாதுல்ல, படிச்சு பாருன்னு சொல்கிறா. அவனுமே படிக்க ஆரம்பிக்கிறான். அதில் 3 ரூல் போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, ஹீரோனியை விட்டு 2 மீட்டர் தள்ளி தான் நிற்கணுமா. ஹீரோனி பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் க்ளோஸாக வரணுமா. 2வது ரூல் என்னன்னா, கிஸ் பண்ணக்கூடாதான், ஹக் பண்ணக்கூடாதான், கையும் பிடிக்கக்கூடாதான். இது எல்லாத்துக்கும் ஹீரோனி பர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் செய்யணுமா. 3வது ரூல் என்னன்னா, இவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, அதை சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடவே கூடாதான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஹீரோவை வாஸ்து பார்த்துட்டு, என்னை பார்க்க உனக்கு எப்படி தெரியுதாமா, 3 மாதம் டேட்டிங் பழகிட்டு அதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியோ, நான் உன்னை சீரியஸாகவே லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இவளோ சரி சரி ஃபர்ஸ்ட் சைனை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவனுக்கும் வேற வழியே கிடையாது, ஹீரோனியை லவ் பண்ண வைக்கணும்ல, அதனால சைனை போட்டுறான். தென் ஹீரோனியுமே சொல்கிறா, இந்த ரூல் இன்னிலேருந்தே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. உடனே ஹீரோவுமே, ஏன் நம்ம டேட்டிங் வந்திருக்கிறோம், அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி போடலையே அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இவங்க மூவி தான் பார்த்துட்டு வராங்க. ஹீரோவோ கையை கூட பிடிக்க முடியலன்னு புலம்பிட்டே வாரான். ஹீரோனியும் அவன் பேசுறதெல்லாம் கண்டுக்கல. சரி நீ எதுக்கு ஹாரர் மூவியை சூஸ் பண்ணான்னு சொல்லி கேட்குறா. ஈவேனும் அது கேன்சல் பண்ணாம, நான் உங்க கையை பிடிக்கலன்னா பரவாயில்ல, உங்க மேல ஒரு வாசம் அடிக்குது, அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனி பக்கத்திலே வாரான். ஹீரோனிக்கு ரொம்ப பதட்டமாகுது, ஹார்ட் பீட்லாம் எகுறுது. இப்போ சீரியஸாவே நமக்கு கிஸ் தான் பண்ண வரானோ அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இவனை பார்த்துட்டே இருக்கிறா. அவனும் கிஸ் கொடுக்குற மாதிரி வந்து அவ ட்ரெஸ்ல ஏதோ முட்டாய் மாதிரி ஒட்டி இருந்திருக்கும் போல, அதை வாயாலே எடுக்கிறான். ஹீரோனி இதை பார்த்துட்டு, கிரேசி எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு செல்லமா திட்டுறா. ஹீரோவா சொல்றான், அதான் அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்கேனே, நீங்க சொன்னா மட்டும் தான் நான் கிட்டே வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இந்த ஹாரர் மூவி எதுக்கு சூஸ் பண்ணிருப்பான்னு ஹீரோனி கேட்டிருப்பாள்ல, அதுக்கு இப்போதான் ஆன்சர் பண்றான். ஹீரோனி பயந்து ஷோல்டர்ல சாய்வான்னு நினைச்சுதான் இவன் இந்த மூவியை செலக்ட் பண்ணியிருக்கான். அதுவுமே அவகிட்ட சொல்றானா, அவளுமே சிரிச்சுட்டு தான் இருக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோனிய வீட்டுக்கு போறேன்னு சொல்றா. சரி நானும் போறேன்னு சொல்லிட்டு அவனுமே பை பை சொல்லிட்டு போயிடறான். இவளுமே இங்க இருந்து வீட்டுக்கு போன பிறகு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி ஓகே நான்
பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போயிடுறான். தென் ஹீரோனிக்கு ரே கால் பண்ணிட்டு உங்ககிட்ட இப்ப பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்னு ஹீரோனுமே சொல்லிடுறா. ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோனி கிட்ட முன்ன பத்தி பேசலாம் தான் வர சொல்லியிருப்பாங்க போல. ஹீரோனி கேக்குறா அவளுக்கு என்னதான் நடந்துச்சுன்னு. இவங்களும் யூனிவர்சிட்டியில நடந்துதான் சொல்றாங்க. அதாவது சென்னுக்கு அவ ப்ரொபோஸ் பண்ணிருப்பாள்ல அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல சோகமாவே இருக்கிறா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோனிக்கோ நீங்க ரொம்ப கேரிங்கா இருக்கீங்க பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி பாராட்டி பேசிட்டு இருக்கிறா. ஏன் பொண்ணு மாதிரி ஆவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்டர்ன்ஷிப்புக்கு உங்க கம்பெனில முன்ன சேர்த்துக்கிடுவீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அவளுமே சரி ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ரேயே கேக்குறாங்க உங்க ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவளுமே அங்க நடந்ததை சொல்லிட்டு எனக்கு இது செய்யறது கரெக்டா தப்புன்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க காதல்ல இதுதான் தப்பு இதுதான் கரெக்ட்னு சொல்ல முடியாது, ரெண்டு பேரும் மனசு ஒத்து போனாலே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்க இன்னுமே டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனியும் உங்களை மேரேஜ் பண்ண போற பொண்ணு யாருன்னு தெரியலையே ரொம்ப லக்கியான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களும் மனசுக்குள்ள நீ தான் சொல்றாங்க. ஹீரோனி மனசுக்குள்ள ஹீரோ தான் இருக்கான், ஆனா இவங்க மனசுலதான் ஹீரோனி இருக்கிறா. ஆனா இவங்களை பத்தி புரிஞ்சுக்கவே முடியல. ஹீரோனிக்கு ஐடியாவும் கொடுக்குறாங்க, ஆனா இவ தான் ஒய்ஃபா வரணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க. என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து சாப்பிடுறாங்க. ஹீரோனியும் அங்க இருந்து டின்னர்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வாரா. அப்பா அம்மாவும் வெளியே நின்று இவளையே பார்த்து சிரிக்கிறாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவங்களுக்கு என்னாச்சு இன்னைக்கு இப்படி பார்த்து சிரிக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டே பக்கத்துல வாரா. அம்மாவும் இவ பக்கத்துல வந்தோடனே மோந்து பாக்குறாங்க. இவகிட்டயுமே சொல்றாங்க ஒன்னு ரொம்ப மிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவளுமே உள்ள போயிடா. அப்பா கிட்ட சொல்றாங்க இவன் மேல ஏதோ ஒரு பையன் போடுவான்ல அந்த செண்டு வாசனை அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள தம்பி கரண்ட்டு போய் உங்க அக்காவுக்கு நீ ஸ்பையா வேலை பாரு, அவ ஏதோ ஒரு பையன் கூட டேட்டிங் போயிட்டு வந்திருப்பா போல, அநேகமா அது ரேயா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவனுமே சரி ஓகேன்னு சொல்லிடுறான். இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. என் பொண்ணுக்கு நல்ல காலம் பிறந்துட்டுப்பா அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணால் யூனிவர்சிட்டியில் எங்கள் ப்ரொஃபஸர் இருக்கான்ல அவன்கிட்ட முன்னும் வந்து டாக்குமெண்ட்டில் சைன் வாங்க வந்திருக்கிறா. அதாவது இவன் இன்டர்ன்ஷிப்புக்கு போக முடிவு எடுத்திருக்காளா அதுக்கான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறா. இது ஒரு ஃபீல்டு ஒர்க் மாதிரி தான். அது வரை இவங்களுக்கு இதுக்கு மார்க் வேறு உண்டு. ஸோ இவனுமே இதை பார்த்துட்டு பிறகு சைன் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகேன்னு இவளுமே அந்த இடத்த விட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கும் நம்ம ஹீரோ தான் வாரான். இவன் தான் வர சொல்லியிருப்பான் போல நம்ம ஹீரோனியை பற்றி பேசதான். அவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான் எங்கள் அக்கா இருக்கால ஏதோ ஒரு பையன் கூட டேட் பண்ணிட்டு இருக்கா போல. ஸோ நீ அவளுக்கு ஸ்பையாக இருந்து அவள் எங்கே போகிறா என்ன செய்கிறா எல்லாமே என்கிட்ட சொல்லணும் சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவன் தான் டேட் பண்ணுற பையன். அது தெரியாமல் இவன்கிட்டே வந்து நீ ஏன் ஸ்பையாருன்னு சொன்னான். அப்போ அவனுக்கு எவ்வளோ பெரிய ஆஃபர் கொடுத்துருக்குறான். ஸோ இவனுமே உடனே ஒத்துக்கிட்டா ஏதாவது சந்தேகப்படுவாங்கன்னு நினச்சி என்னாலலாம் முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனும் மிரட்டுறானம்மா டேய் நீ மட்டும் செய்யலைன்னா உன்னோட இன்டர்ன்ஷிப் மார்க்கில் கை வைப்புன்னு சொல்கிறான். இவனும் சிரிச்சிட்டு நீங்கள் இப்படி மிரட்டுவீங்கன்னு நினச்சே பார்க்கல, சரி நானே ஸ்பை வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோனி டேபிளில் ஒரு பொக்கை இருக்குது. அது ஹீரோ தான் கொடுத்து விட்டுருக்கான். அது தெரியாமல் வழக்கமாக ரே தானே கொடுப்பாங்க, அவங்க தான் கொடுத்து விட்டுருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறா. அதனால அது கண்டுக்கவே இல்லை. அவருக்கு வேற வேலை இல்லை, எப்போதும் இந்த பொக்கை தந்து விட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறா. அந்த நேரத்தில் ரேயும் மெசேஜ் பண்ணுறாங்க டின்னருக்கு வரீங்களான்னு கூப்பிட்றாங்க. உடனே ஹீரோனியும் ஷெடியூலை செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணி விட்டுறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணுறான். இவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஃப்ளவர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஃபைல் ரூமுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கிறான். இப்பதான் இவளுக்கே தெரியுது அந்த ஃப்ளவரை வாங்கி கொடுத்தது ஹீரோன்னு. அந்த ஃப்ளவரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா ரே வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல அப்போட இப்படி பார்த்துருக்கே மாட்டா. நம்ம ஹீரோ ஃப்ளவர்ஸ் தான் அப்படி பார்த்துட்டு இருக்கிறான். ஹீரோ மேலே இவளுக்கு லவ் வந்துட்டு ஆனா அது வெளிப்படையே காமிக்க மாட்டுக்கா. அந்த ஃபைல் ரூமுக்கு ஹீரோ வர சொல்லியிருப்பான்ல அங்கதான் போயிடுறா. அவன் அங்க இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வாரான். என்ன எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தியோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லையே நான் ஃபைல் தான் தேட வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லி சமாளிக்கிறா. ஹீரோவும் ஹீரோனிக்கு க்ளோஸாக வாரான். கிஸ் தான் கொடுப்பான்னு பார்த்தா
ஹீரோனியை மோந்து பார்த்துட்டு உங்களோட வாசம் நேரத்தை விட எனக்கு செமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல சோமியை வந்து கதவு தட்டிட்டு இருக்கிறா. உள்ள யார் இருக்கீங்க, நான் ஃபைல் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. ஹீரோனிக்கு ரொம்ப பயமாயிட்டு பார்த்தா என்ன பண்ண ஏதாவது தப்பா நினைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் இவளுமே சவுண்ட் கொடுக்குறா, நான் தான் உள்ள இருக்கேன்னு. உனக்கு எந்த ஃபைல் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அந்த ஃபைலுமே எடுத்துட்டு ஹீரோவை சைடில் ஒளிய வச்சுட்டு அவகிட்ட அந்த ஃபைலையும் கொடுத்துட்டு நீ போயிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுறா. ஸோ இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஹீரோனியுமே வெளியே போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவுமே வெளியே போகணும்ல, யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு நினச்சி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் அப்படியே உள்ளே வந்துடுறான். சோமியை இவனை பார்த்துட்டு வா பாத்ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போகிறா. அங்கே போய் ஹீரோனிக்கிட்டமே சொல்கிறா, உங்ககிட்ட பிக் பாஸ் பேசணுமா, அதாவது சீவா தான் பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சீவான்னு சொல்லிக்கலாம். சீவா உங்கள்கிட்ட பேசுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. சரி இவளுமே கால் பண்ணி கேட்குறா. அவங்க அந்த கேரக்டர் ஆக்ட்ரஸ் இருக்காங்களா அவங்கள பற்றி தான் பேசுகிறாங்க. இவங்க இன்னுமே அவங்களுக்கு ஒர்க் முடிச்சு கொடுக்கல போல். அதை அவங்க திட்டிட்டு கான்ஃபரன்ஸ் வைக்கணும், இனிமேல் எம்டியை சைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனிக்கும் ஒரு மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் இவனுமே கேட்குறான், இன்னும் 2 நாள் டைம் தாங்க, நாங்கள் எல்லாமே முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கா. ஸோ அவங்களுமே ஓகே சொல்லிட்டாங்க. தென் இவ பேசுகிறத இவங்க 2 பேருமே கேட்டுட்டு தானே எடுத்திருக்காங்க. இவங்க 2 பேருமே ஹெல்ப் பண்ணுற சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேருமே நல்லா ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹீரோ இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பான் தெரியுமா, இந்த டிசைன்லாம் புதுசாக மாற்றுங்கன்னு. அதெல்லாம் ஹீரோன்னு நினச்சி பார்த்துட்டு ஹீரோ சொல்கிற மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஹீரோமே நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். அப்படியே ஹீரோனையுமே கொஞ்சம் கொஞ்சம் சைட் அடிச்சுட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது. சோமி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. ஆஃபீஸில் ஹீரோயினி மட்டும் தான் இருக்காங்க. ஹீரோயினி ரொம்ப டயர்டாயிருப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவளை அந்த சேரில் உட்கார வச்சுட்டு இவன் அவளுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அவகிட்ட க்ளோஸாக வந்து இந்த சீவாவை நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவளுமே சொல்கிறா, அவங்க என் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்குமே. இவன் கிட்ட வந்து கிஸ் கொடுக்க வாரான். அந்த நேரத்துலையோ ஃபோன் ரிங் ஆகிடுது. அவனும் அந்த ஃபோனை பார்த்துட்டு ரொம்ப அர்ஜென்ட் கால், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடான். என்னடா ஒரு கால் வந்த உடனே நம்மளை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான், அப்படி எங்கே தான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவனை ஃபாலோ பண்ணி போகிறா. அவனும் அங்கே ஒரு லேடிக்கிட்ட பேசிட்டு இருக்கிறான். இதை பார்த்த ஹீரோனியும் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறா. அதுக்குள்ளே அவனும் உள்ளே போயிடுறான். இவளும் டென்ஷனில் வெளியே நின்றுட்டு இருக்கா. அப்போ யாரோ வந்து நம்ம ஹீரோனி வாயை பொத்தி இழுத்துட்டு போயிடறாங்க. யாருன்னு தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட பார்ப்போம். பை பை.